ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்லர் விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாகலிப்ஸ் வீரமனோட எபிசோட் நம்பர் 25 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா ஹீரோ வெப்பன் கட்டிருப்பான். அந்த வெப்பன் கட்டதுக்கு அழியாலும் பார்த்தீங்கன்னா வெப்பன் இருக்க இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வெப்பன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த அடியாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த இங்கே இருக்க எல்லா வெப்பனும் உங்களுக்கு தான், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பழைய லீடரு $10,000 மேலே செலவு பண்ணி இங்கெல்லாம் வெப்பனை ரெடி பண்ணி வச்சுருக்கான். எல்லாமே ஹை குவாலிட்டியான வெப்பனு, எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கிடாமல் வேறு பக்கம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த சைடு பார்த்தா ஒரு ஈட்டி இருந்திருக்கும். அப்போ அந்த அடியாலும் அவனை பார்த்துட்டு, உங்களுக்கு கண் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அந்த ஈட்டியை பார்த்துருக்கீங்கன்னா அது உண்மையிலே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் செஞ்ச ஒரு ஈட்டி தான், இது துருப்பிடிக்காத ஒரு மெட்டீரியலை வச்சு செஞ்ச ஈட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஆனால் இது துரதிர்ஷ்டவசமாக இதை யாருமே தூக்க முடியாது, இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அதோட வெயிட்டை அப்படியே 2 வருஷம் தூக்கி அமைச்சிருப்பானுங்க அந்த 2 பேரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கையில் எடுத்திருப்பான், அதுவும் சிங்கிள் ஹேண்டாக எடுத்திருப்பான். இதை பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்துருப்பானுங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக இதை பார்த்துட்டு அவனுங்களும் நைஸாக ரொம்ப அழகாக சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் சொல்லியிருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாத்த நாங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, நீங்கள் தான் காடு அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள், நீங்கள் கிங்காக இருக்கக்கூட தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பான். அப்போ சாயவும் இங்கே ஏதாச்சும் லைட் வெயிட்டான வெப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அப்போ ஆமாம் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு கையில் ஒரு சூரி மாதிரி ஒரு கத்தியை எடுத்திருப்பான். எடுத்துகிட்டு இந்தாங்க இதுதான் கசாப்பு கத்தி, இது ஒரு கார்பன் சிலை வச்சு செஞ்சுருக்காங்க, அதனால இது வீசுனா அவ்வளோதான், ஒரு வீச்சு தான், அப்படியே சுற்றி இருக்க எல்லோரும் காலி ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பில்டப் அவளும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தியை வாங்கிட்டு ஒரு வீசியிருப்பா. பிரதர் இது ரொம்ப லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல, இவனுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சர்தேறி இருப்பானுங்க. என்னம்மா வீசுற, ப்ளீஸ்மா எங்களை கொண்டுறாத மேடம், ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக சுற்றுங்க, இல்லாட்டி நாங்கள் செத்துருவோம், எங்கள் தலையை எடுத்துறாங்க, இங்கே இருக்க எல்லா வெப்பனும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவனுங்களாம் சொல்லியிருப்பானுங்க. அப்போ பார்த்தா அம்மாடி நீ இந்த வெப்பனை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் வேண்டாமா, தயவு செஞ்சு அதுக்காண்டி எங்கள் 2 பேர் தலையை எடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் எனக்கு இதோட சேர்த்து 2 கன்று வேணும், ஏதாவது 2 பிஸ்டல் வேணும், அதை தர முடியுமா, தந்தால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம், இந்த தலைவர் பதவியை நீங்களே படுத்தி என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அந்த துப்பாக்கி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ½ மந்த் காட்டுறானுங்க, அதாவது ஒரு 15 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு டிராகன் மாதிரியான ஒரு க்ரீச்சர் வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுற்றி வர, ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதோட வேகத்தை பார்த்தா நார்மல் ஹியூமனோட 60 டைம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்போ அந்த மீட்டோட பிஸ்டும் ஹீரோவை அட்டாக் பண்ண வர, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சொருயிருப்பான். அப்போ அது பார்த்தா அது ஒரு ஹாலோகிராம், அதாவது இலிசன் கைஸ். அப்போ சாயவும் அண்ணா பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஹீரோவும் டூப்ளிகேட் எபிலிட்டி யூஸ் பண்ணி அதோட தலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டிருப்பான். அப்போ சாயவும் எவாலுவேஷன் மெட்டீரியல் ஹை குவாலிட்டியாக ஆனது இருந்தாலும் ஏன் என்னால் மட்டும் எந்த பவரும் உணர முடியல, ஏன் எனக்கு மட்டும் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்ல, அப்போ ஹீரோவும் இது நார்மல் ஹியூமனோட 20 டைம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இப்போ லெவல் 1 சர்பாஸ் பண்ணி போயிட்டேன், ஆனால் லெவல் 2 எவால்டு ஹியூமனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கு மேலேயும் நிறையா மெட்டீரியலை கன்சியூம் பண்ணணும், நானும் நீயும் இந்த லெவல் 1லே அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்கோம் ரொம்ப நாளாக, இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது லெவல் 2 போகிறதுக்கு, ஆனால் கண்டிப்பாக நம்ம சீக்கிரமே சர்பாஸ் பண்ணுவோம், அதுக்கு இன்னமும் ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள் தான் இருக்குது, என்னால் கண்டிப்பாக அதை உணர முடியுது, இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்ம எவால்டு மெட்டீரியலை நல்லா சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக லெவல் 2 சர்பாஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல. அப்போ சாயும் பிரதர் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது அங்கே பார்த்தா அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்டர் 53 முடிக்கிறாங்க. சாப்டர் 54 ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு அந்த பிளட் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. ஆனால் இது எப்படி இங்கே வந்துச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துருப்பான். என்னால் இது இன்னமும் இந்த பிளட் ட்ரெயின் நிற்கவே இல்லையா, இன்னமும் இது பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது மேலே பட்டால் கூட எனக்கு பர்ன் ஆகுது, 20 டைம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் கூட இன்னமும் எனக்கு பர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயிட்டா, ஹே உனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவனு கேட்க, சாயவும் இல்லைண்ணா எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான்.
அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம சீக்கிரம் போயிட்டு ஏதாவது செல்ட்ரை தேடிட்டு அங்கே போய் பொட்டியை சத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட் ட்ரெயினில் நனைஞ்சா அப்படியே ஜாம்பியாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது காய்ஸ், அதனால தான் அவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இப்போ எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சாயும் ஒரு செல்ட்ரை அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ ப்ராசஸ் பண்ண மரக்கட்டையை வைக்கிற குடோன் மாதிரி இருக்குன்னு ஹீரோவும் சொல்ல, சாயும் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க, இந்த மலைக்கு ஏதாச்சும் நூடுல்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க அப்படின்னு அவ சொல்ல, அப்போ அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் எனக்கு கொஞ்சம் குளிருது அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பாள். அப்போ ஹீரோவும் சாயவும் நூடுல்ஸை அங்கே எடுத்து அங்கே இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் வுட்ஸ் எல்லாம் அப்படியே எரித்து அதில் குளிர் காஞ்சிக்கிட்டே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சாயவும் பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அங்கே பார்த்தா யாரோ நடந்து வந்திருப்பாங்க. அந்த ஃபுட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஹீரோ நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருப்பான். சாயுவும் ஜாம்பியான்னு கேட்க, இல்லை இது ஜாம்பிஸ் இல்லை, ஃபுட் ஸ்டெப்பை பார்த்தா இது ஜாம்பிஸ் மாதிரி தெரியல, கண்டிப்பாக ஏதாச்சும் ஹியூமனாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, அங்கே பார்த்தா கண்ணோட 4 பேர் வந்திருப்பானுங்க. அவனுங்களில் ஒருத்தர் இருந்துட்டு இங்கே யாரோ இருக்காங்க போல், என்னால் கப் நூடுல்ஸ் வாசனையை உணர முடியுதா அப்படின்னு சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்க இடத்துக்கு அப்படியே வந்திருப்பான் துப்பாக்கி எடுத்துகிட்டு. ஹீரோ மேலே அப்படியே துப்பாக்கியை வைக்கிற மாதிரி அவனும் அங்கே வந்து பார்க்க, அப்போ ஹீரோவும் ஒரு தடவை தான் சொல்லுவேன், என் மேலே இந்த மாதிரி துப்பாக்கி வைக்கிற வேலை வைக்காத, இல்லைனா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு அப்படியே கூலாக நூடுல்ஸ் சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்போ பார்த்தா அங்கே கன் பாயிண்ட் வச்சு வந்திருப்பான் இல்லையா, அவன் கூட ஒருத்தன் இருந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட சாரி கேட்டிருப்பான். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இது எதிர்பார்க்கல, நாங்கள் ஜோம்பியாக நினச்சோம், அதனால தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இந்த மலையிலேருந்து தப்பிக்கிறக்காண்டி உள்ளே வந்திருக்கோம், அதனால் கொஞ்ச நேரம் எங்களை இங்கே இருக்க விடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம், உங்கள் மீளை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பளை சரியாக ஹீரோவும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பொறுமையாக கப் நூடுல்ஸ் அப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த சண்டை போட்டவனும், டேய் வெண்ண உன்னதாண்டா பேசுகிறோம், நீ பாட்டுக்கு காதில் வாங்காமல் தின்னுக்கிட்டு இருக்க, என்ன உனக்கு நான் யாருன்னு காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பிளாக பேசினவனா, டேய் லீசாங் அமைதியாருடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அவன் பேர் வந்து லீசாங் காய்ஸ். அப்போ சாயுவும் பிரதர் இவங்கள பார்த்தா எவால்வ் ஹியூமன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, ஹீரோவும் கரெக்ட், இவனுங்க 4 பேரும் எவால்வ் ஹியூமன் தான், ஆனால் நம்மளை கம்பேர் பண்ணும்போது இவனுங்கெல்லாம் லோ லெவல் தான், அப்படி பார்த்தா ரீசெண்டாக தான் இவனுங்க எவால்வ் ஹியூமன் அவைக்கலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, அதோட அந்த ஆடு மாதிரி இருக்கான் பார்த்தியா, அவன் தான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுதான், எனக்கு என்னமோ அவன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தோணுது. ஸோ இவங்க இருக்கிறதுலே இவன் தான் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனுங்களும் என்னடா எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஷாக்காகிருப்பானுங்க. அப்போ அந்த அம்பலா பேசினவனும் ஹீரோ கிட்ட, உங்களுக்கு கூர்மையான கண்ணு தான், பார்க்கவுமே நல்லாவே தெளிவாக சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீசாங்கும், உங்களுக்கு லக்கு அதிகம்தான், இருந்தாலும் முட்டாள் கூட இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நைட் டைம் ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சத்தம், அப்போ யாருன்னு பார்த்தா சாய் தான் நோட்டீஸ் பண்ணுறா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 2வது வீடியோ தான் பார்த்துருக்கீங்க, மொதல் வீடியோ வந்து யாரும் பார்க்கல. அதனால நான் இந்த வீடியோ போட்டக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு செகண்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.